ஆதாப் பேகம் ருக்கையா. வாருங்கள் மகாமங்கா. எனக்கு நன்றாக தெரியும் தாங்கள் என்னை பார்க்க வருவீர்கள் என்று. என்னவென்று அமர்ந்து பேசலாமே. உண்மைதான். அவ்வளவு கை தேர்ந்த மருத்துவரின் மருத்துவ பரிசோதனையிலிருந்து தப்பிவிட்டீர்கள் என்றால் எனக்கு ஆச்சரியமாக உள்ளது. பேகம் ருக்கையா, ஒரு விஷயத்தை கேட்கலாமா? நீங்கள் கர்ப்பமாக இல்லை, உங்கள் வயிற்றில் குழந்தை இல்லை. எவ்வாறு இருப்பது போல் நம்ப வைத்தீர்கள்? அப்படி என்றால் தங்கள் தோல்வியை ஒப்புக்கொள்கிறீர்களா? நிச்சயமாக ஒப்புக்கொள்கிறேன். இதை எவ்வாறு நிகழ்த்தி காட்டினீர்கள் என்பதை நான் உடனே தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். பேகம் ருக்கையா, தாழ்மையுடன் தங்களை கேட்டுக்கொள்கிறேன். எனக்கு இவ்வளவு ஆவலை தூண்டாதீர்கள். என்னவென்று கூறுங்கள். நீங்களே சற்று யூகித்து பாருங்கள். அவர் வாயை திறக்காமல் இருக்க பொருள் உதவி ஏதாவது செய்தீர்களோ? இல்லையா? கொன்று விடுவேன் என்று மிரட்டினீர்களோ? இல்லை, நான் எனது அறிவை சிறிது பயன்படுத்தினேன். மருத்துவர் வரும் செய்தியை முன்பே அறிந்து கொண்டேன். அதன் பிறகு தேவையான ஏற்பாடுகளை செய்துவிட்டேன். அவர் அங்கு வந்த பிறகு நான் அங்கு சென்று அமர்ந்து கொண்டேன். வெளியே வா, விரைவாக வா. இதோ பார், அமைதியாக இங்கு படுத்துக்கொள். அதோடு ஒன்றை நினைவில் வைத்துக்கொள், வாயை திறக்க கூடாது. அது மட்டுமல்ல, எனக்கு பதிலாக நீதான் இங்கு இருக்கிறாய் என்று மருத்துவருக்கு சந்தேகம் வரவே கூடாது. புரிந்ததா? சீக்கிரம் ஏறி இதில் படு. நடத்தப்பட்ட பரிசோதனையும் அதன் முடிவும் உண்மைதான். ஆனால் உண்மை இல்லாதது அங்கு பரிசோதிக்கப்பட்ட நபர். நான் இல்லை. இப்பொழுது கூறுங்கள், எனது திட்டம் எவ்வாறு உள்ளது? மிக அற்புதம். இதை நான் ஒப்புக்கொண்டேதான் ஆக வேண்டும். மிக அற்புதம். நான் அசந்து விட்டேன். என் மனதில் ஒரு கேள்வி எழுகிறது, அதை கேட்கவா? பேகம் ருக்கையா, இப்போதைக்கு சரி, ஆனால் சில மாதங்கள் கழித்து என்ன செய்வீர்கள்? நான் கேட்க வருவது, அதாவது சில மாதங்கள் கழித்து குழந்தையை பெற்றெடுக்க வேண்டும். அப்போது என்ன செய்ய போகிறீர்கள்? அதற்கு முன்பு தங்கள் வயிறை காட்டி கொடுத்து விடுமே. அப்போது எவ்வாறு சமாளிக்க போகிறீர்கள்? மகாமங்கா, முதலில் இந்த வெற்றியை கொண்டாடிக் கொள்ள எனக்கு அனுமதி கொடுங்கள். பிறகு என்ன செய்ய வேண்டும் என்பதை நானே பார்த்துக் கொள்கிறேன். ஆனால் ஒன்றில் மகிழ்ச்சி அடைகிறேன், ஜோதாவையும் ஜலாலையும் தற்காலிகமாக பிரிப்பதில். இப்போதைக்கு நான் அதில் வெற்றி அடைந்திருக்கிறேன். தங்களுக்கு எந்த விதமான உதவி தேவை என்றாலும் என்னை அழையுங்கள். குதாஃபிஸ். ஹுதாஃபிஸ். ஆதா பேகம் சாஹிபா, ஜோதா பேகம் அவர்கள் வந்திருக்கிறார்கள். ஜோதா பேகம்? இவ்வளவு காலையிலையா? உடனே அவரை வர சொல்லுங்கள். வணக்கம் சலீமா பேகம். வாருங்கள் ஜோதா பேகம், அமருங்கள். சரி, அது நான் இன்று ஹல்வா செய்திருக்கிறேன். உங்களுக்கு பிடிக்கும் அல்லவா? அதான் கொடுக்கலாம் என்று வந்தேன். மிக்க நன்றி. விரதம் இருக்கும் பொழுதுதானே தாங்கள் எப்பொழுதும் இனிப்பு செய்வீர்கள்? ஆமாம், இன்று நான் விரதம் இருக்கிறேன். நான் ருக்கையா பேகமும் அவருடைய குழந்தையும் நலமாக இருக்க வேண்டும் என்று இன்று விரதம் இருக்கிறேன். கணவனும் மனைவியும் சேர்ந்துதானே பூஜை செய்ய வேண்டும். அது உண்மைதான். அப்படி என்றால் ஷாயின்ஷாவும் தங்களோட வருகிறாரா? இல்லை. நீங்கள் செல்லுங்கள்.
இந்த பூஜையை கணவன் மனைவி சேர்ந்துதான் செய்ய வேண்டும் என்றால் தாங்கள் மட்டும் ஏன் தனியாக செல்ல வேண்டும்? ஏனென்றால் எங்கள் இருவரில் ஒருவர் ருக்கையா பேகமுடன் இருப்பது அவசியம் அல்லவா? அவரை எப்படி தனியாக விட முடியும்? ஷேன்ஷா எதிரிகளுக்கு சிறு வாய்ப்பை கூட அளிக்க விரும்பவில்லை. அதனால் அவர் ருக்கையா பேகத்துடனே இருப்பார். நீங்கள் இருவரும் அருகில் இல்லாத சமயத்தில் வேறொரு நம்பிக்கையானவரை அருகில் அமர்த்திவிட்டு செல்லலாம் அல்லவா? ஆனால் ஷேன்ஷா எவரையும் நம்புவதாக இல்லை. அப்படியா? என் மீது அவருக்கு நம்பிக்கை இருக்கும் அல்லவா? நீங்கள் இருவரும் இல்லாத பொழுது நான் ருக்கையா பேகத்திற்கு உதவியாக இருக்கிறேன். அவரை கவனமாக பார்த்துக் கொள்கிறேன். ஆனால் தாங்கள் ரஹீமை பார்த்துக் கொள்ள வேண்டுமே. சில சமயங்களில் தாசிகள் அவனை பார்த்துக் கொள்ளலாம், பரவாயில்லை. கணவன் மனைவி சேர்ந்து பூஜையில் அமர வேண்டியது முக்கியம் என்றால் ஷாஹின்ஷா தங்களோடு வருவது அவசியமாகிறதே. அத்துடன் இந்த விஷயத்தை பற்றி தங்களால் ஷாஹின்ஷாவிடம் பேச முடியாது என்பதை நான் நன்கு அறிவேன். நான் வேண்டுமானால் அவரிடம் பேசுகிறேன். ஆனால் ஜோதா பேகம், என்னை தங்கள் மூத்த சகோதரியாக நினைக்கிறீர்கள். அப்படி இருக்கும் பொழுது என் பேச்சையும் அவ்வப்போது கேட்கலாம் அல்லவா? தாங்கள் செல்லுங்கள், சென்ற பூஜைக்கான ஏற்பாடுகளை செய்யுங்கள். நான் இது பற்றி ஷாஹின்ஷாவிடம் பேசுகிறேன். வருகிறேன். குதா ஹாஃபிஸ். ஆதம் கானுடன் பயிற்சி செய்ய தங்களுக்கு என்ன அவசியம் வந்தது? எச்சரிக்கை! ஷஹன்ஷா ஜலாலுதீன் முஹம்மத் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார். அஸ்ஸலாமு அலைக்கும் அக்கா அவர்களே. வலைக்கும் அஸ்ஸலாம். தாங்கள் எப்படி இருக்கிறீர்கள் என்று பார்த்து போக வந்தேன். இக்கரத்தை கொண்டு எதிரியின் உயிரை இப்போது கூட என்னால் பறிக்க முடியும் ஷாஹின்ஷா. தங்களுடைய போர்க்கள யுக்திகளை நான் அறிவேன். அவ்வாறே அந்த ஆதம் கானை பற்றியும் அறிவேன். அவனுடைய ஆவேசத்தை பற்றியும் அவன் கோபத்தை பற்றியும் அறிவேன். ஆனால் இன்று நடந்ததை பார்த்தால் அவன் ஏதோ உங்கள் உயிரை பறிக்க முயன்றது போல் எனக்கு தோன்றியது. உங்களுக்குள் ஏதாவது பிரச்சனை இருக்கிறதா? ஆம் ஷாஹின்ஷா, இருவருக்கும் நடுவில் ஒரு பிரச்சனை நடந்தது. அவன் ஏன் அப்படி செய்தான் என்று அறிவேன். நடந்ததை கூறுங்கள். தாங்கள் ஜோதா பேகம் அவர்களை தேடி நகரத்தை விட்டு சென்ற பொழுது கஜானாவுக்காக வசூலித்த தொகைகளிலும் சுங்கமாக வசூலித்ததிலும் மற்ற பிராந்திய வசூலிலும் பெரும் குழப்பம் இருக்கிறது. இது கணக்கெழுதுபவரின் வேலை. அப்போது மகாமங்கா அவர்கள் சமாளித்து விட்டார்கள். அன்று நடந்த சம்பவத்தை நினைத்து அவன் இன்னமும் கோபமாகத்தான் இருக்கிறான். அதைத்தான் இப்பொழுது என் மீது காட்டுகிறான். நீங்கள் எந்த தவறும் செய்யவில்லை அக்கா அவர்களே. நீங்கள் உங்கள் கடமையைத்தான் செய்தீர்கள். ஒன்றை மட்டும் நான் கூற விரும்புகிறேன். நீங்கள் எனக்கு மிகவும் முக்கியமானவர். உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வருவதை நான் சகித்துக் கொள்ள மாட்டேன். ஹுசூர், நான் வயதானவன் தான் ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் இன்னமும் தங்களின் விசுவாசிதான். தங்களுக்காக என் உயிரையும் கொடுப்பேன். நீங்கள் எனது விசுவாசி என்பதில் எனக்கு சந்தேகமே இல்லை அக்கா அவர்களே. ஆனால் குதாவிற்காக இறப்பை பற்றி மட்டும் பேசாதீர்கள். ஏற்கனவே எனது கோட்டை சுவராக இருந்த ஒருவரை நான் இழந்து விட்டேன். என்னால் இன்னொரு இழப்பை தாங்கிக் கொள்ள முடியாது. ஆதாப் ஷாஹின்ஷா. அமருங்கள். மிக்க நன்றி. நீங்கள் நம்ப மாட்டீர்கள், நான் உங்களை சந்திக்க வரலாம் என்று எண்ணினேன். குதாவிற்கு தான் நன்றி. அவரே தங்களை என்னிடம் அனுப்பி வைத்து விட்டார். நான் இன்று எந்த ஆலோசனையும் தங்களுக்கு வழங்க வரவில்லை ஷாஹின்ஷா. இன்று உங்களிடம் ஒன்று கேட்கத்தான் வந்திருக்கிறேன். கட்டளை எடுங்கள். இல்லை, இதற்கு மறுப்பு தெரிவிக்க மாட்டேன் என்று முதலில் வாக்களியுங்கள். மிகவும் அற்புதம். நினைத்ததை சாதித்துக் கொள்ளும் திறமை உங்களிடமும் இருக்கிறது. சரி, கூறுங்கள். தங்களை சங்கடத்தில் ஆழ்த்தும் எந்த விஷயத்தையும் நான் கேட்டு பெற்றுக்கொள்ள மாட்டேன் என்பதை முதலில் தங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் ஷாஹின்ஷா. மறுப்பு தெரிவிக்க மாட்டேன் என்று கூறினால் மட்டும் போதும். சரி பேகம் சாஹிபா, நீங்கள் கூறுவதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். தங்களுக்கு என்ன வேண்டும், முதலில் கூறுங்கள். மிக்க நன்றி. இன்றைய பொழுதை தாங்கள் ஜோதா பேகத்துடன் கழிக்க வேண்டும். அவருடன் சேர்ந்து கோயிலுக்கு செல்ல வேண்டும். இதென்ன வித்தியாசமான விண்ணப்பம்? ருக்கையா பேகத்தின் வயிற்றில் வளரும் குழந்தைக்காக கோயிலில் விசேஷ பூஜைக்கு ஜோதா பேகம் ஏற்பாடு செய்திருக்கிறார். அதை கணவனும் மனைவியுமாக சேர்ந்து அமர்ந்து செய்ய வேண்டும் ஷாஹின்ஷா. ஆனால் ஜோதா பேகம் இதற்கு தனியாக செல்லவே நினைக்கிறார். ஏனென்றால் தான் இல்லாத சமயத்தில் ருக்கையா பேகத்துடன் நீங்கள் இருக்க வேண்டும் என்று எண்ணுகிறார். அவர் கூறுவதும் சரிதான். ருக்கையா பேகத்தோடு யாராவது இருப்பது மிகவும் அவசியம்தான். சில நாட்களுக்கு நானே அவரை அருகில் இருந்து பார்த்துக் கொள்ள வேண்டும். தாசிகளை நம்பி அவரை தனியாக விட்டுவிட்டு செல்ல முடியாது. நானும் சற்று திறமை வாய்ந்தவள் தான் ஷாஹின்ஷா.
ருக்கையா பேகத்தை நானும் பொறுப்பாக பார்த்துக் கொள்வேன். அத்துடன் அவள் என் இளைய சகோதரி அவளே. அவருடன் பொழுதை கழிப்பதற்கும் எனக்கு நேரம் கிடைப்பதில்லை. இதை சாக்காக வைத்துக்கொண்டு அவருடன் இருப்பேன். நான் விரும்புவது நீங்கள் இருவரும் சேர்ந்து பூஜையில் கலந்து கொள்ள வேண்டும். கோயிலுக்கு சென்று வர வேண்டும். அது மட்டுமில்லாமல் நீங்கள் எனக்கு வாக்களித்து விட்டீர்கள், அதை மறந்து விடாதீர்கள். தங்களுக்கு வாக்களிக்கவில்லை என்றாலும் நான் இதை மறுத்திருக்க மாட்டேன். சரி, நான் இன்று ஜோதா பேகத்தோடு கோவிலுக்கு சென்று வருகிறேன். மிக்க நன்றி. மோதி, பூஜைக்கு தேவையான ஏற்பாடுகளை செய்து விட்டாயா? ஆம், அனைத்தும் ஏற்பாடு செய்து விட்டேன். ஜோதா பேகம், வணக்கம் சென்ஷா. வணக்கம் ஷேன்ஷா. நான் தங்களிடம் என்ன கூற வந்தேன் என்றால், இன்று நான் வெளியே செல்கிறேன் ஜோதா பேகம். எங்கு செல்கிறீர்கள்? அது என்னவென்றால், எனக்கு பிறக்க போகும் குழந்தைக்காக ஒரு வேண்டுதல் இருக்கிறது. அதற்காக ஒரு விசேஷ பேகத்தை என்னோட அழைத்துச் செல்ல முடிவு செய்தேன். பிறகுதான் யோசித்தேன், தங்களுக்கு ருக்கையா பேகத்தோடு நிறைய வேலை இருக்கிறது. சலிமா பேகமோ ரஹீமை பார்த்துக் கொள்ள வேண்டும். அதனால் என் வேண்டுதலை நிறைவேற்ற நான் தனியாகவே செல்ல போகிறேன். ஆனால் நானும் இன்று பூஜை செய்வதற்காக கோவிலுக்கு செல்ல வேண்டும். தங்களை ருக்கையா பேகமிடம் விட்டுவிட்டு செல்லலாம் என்றிருந்தேன். அது சரி, நான் என் வேண்டுதலுக்காக வெளியே செல்லலாம் என்று பார்த்தால் தாங்கள் என்னை தடுத்து விடுவீர்கள் போல் இருக்கிறதே. தாங்கள் இப்பொழுது வேண்டிக் கொண்டதாக என்னிடம் கூறினீர்கள். தாங்கள் மட்டும் பூஜைக்கு செல்வதாக என்னிடம் கூறினீர்களா என்ன? ஆம், தங்களிடம் கேட்கலாம் என்று நினைத்தேன். தாங்களும் தான் கோவிலுக்கு வர வேண்டும். ஆனால் நீங்கள் ருக்கையா பேகமுடன் இருக்க வேண்டுமே என்று உங்களை என்னோடு வர நான் அழைக்கவில்லை. ஆனால் சரி, நாம் ஒன்று செய்வோம். நாம் இருவரும் சேர்ந்து கோவிலுக்கு சென்று வருவோம். பிறகு ருக்கையா பேகமுடன் யார் இருப்பார்? இல்லை இல்லை, அந்த சம்பவத்திற்கு பிறகு அவரை தனியாக விட இயலாது. ஒரு வேலை செய்வோம். நான் மாலை செல்கின்றேன், நீங்கள் இப்பொழுது சென்று வாருங்கள். பேசிக்கொண்டே இருக்கிறீர்கள். அனைத்து கேள்விகளுக்கும் பதில் இருக்கிறது. ஒருபுறம் தாங்களும் என்னோடு வந்து பூஜை செய்கிறேன் என்கிறீர்கள், ஆனால் மறுபுறம் தாங்கள் மட்டும் தனியாக செல்கிறேன் என்கிறீர்கள். ஒரு புறம் என்னை காதலிக்கிறேன் என்று சொல்கிறீர்கள், ஆனால் மறுபுறம் என்னை தள்ளி வைக்கிறீர்கள். சில நேரங்களில் தாங்கள் என்ன யோசிக்கிறீர்கள் என்பதை என்னால் புரிந்து கொள்ளவே முடியவில்லை. நான் உங்களுக்கு சொந்தம் என்று தெரிந்த பிறகும் எதற்காக உங்கள் பிரச்சனைகளை என்னிடமிருந்து மறைக்கிறீர்கள் ஜோதா பேகம்? இந்த தயக்கத்தின் காரணமாகத்தான் பாவம் சலிமா பேகம் என்னிடம் வந்து உங்களை பற்றி கூற வேண்டியதாயிற்று. மன்னித்து விடுங்கள். சலிமா பேகம் என்னிடம் அனைத்தையும் கூறிவிட்டார்கள். நீங்கள் கவலைப்பட வேண்டாம் என்று ருக்கையா பேகத்தை அவர் பார்த்துக் கொள்வார். அதனால் நாம் இருவரும் சேர்ந்து கோவிலுக்கு சென்று வருவோம். அப்போதுதான் நமக்கு பிறக்கப் போகும் குழந்தைக்காக நீங்கள் செய்யும் பூஜையில் நான் கலந்து கொள்ள இயலும். அதனால் தாங்கள் அனுமதிக்கும் பட்சத்தில் நானும் உங்களோடு சேர்ந்து வரலாமா? சரி, ஆனால் சென்ஷா, நாம் நடைப்பயணமாகத்தான் செல்ல வேண்டும். ஆனால் நான் உங்களோடு தான் வருவேன் ஜோதா பேகம். அது ஏனென்றால் உங்களோடு போகும்போது எந்த பயணமானாலும் நிம்மதியாக கடந்து போய்விடும். வாருங்கள். நீங்கள் விரதம் இருப்பதாக நான் கேள்விப்பட்டனே ஜோதா பேகம். ஆம். நான் விரதம் மேற்கொள்ளாததால் பூஜையில் பிரச்சனை வராதே? இல்லை, நம் இருவருக்கும் சேர்த்து நான் விரதம் இருக்கிறேன். முழு பக்தி இருந்தால் மட்டும் போதும். நீங்கள் முழு மனதோடு கடவுளை தரிசிக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களே, இதுவே பூஜைக்கு போதும். ஜோதா, நீ கோயிலுக்கு செல்கிறாயா? சலாம் சென்ஷா. வலைக்கம் அஸ்ஸலாம். கூறு, நீ கோயிலுக்கு செல்கிறாயா? ஆம், நானும் கோயிலுக்கு வருகின்றேன். நானும் வெளியில் சுத்தி பார்க்க வேண்டும். ஷேனாஸ், நாங்கள் இருவரும் நடந்து செல்கின்றோம். உனக்கு கஷ்டமாக இருக்கும். இல்லை இல்லை இல்லை, அதனால் எனக்கு எந்த கஷ்டமும் இல்லை. என்னையும் கோயிலுக்கு அழைத்து செல்லேன். நானும் உன்னோடு வருகிறேன். ஷேனாஸ், நாங்கள் இருவரும் தனியாகத்தான் பூஜை செய்ய வேண்டும். நான் உங்களை அடுத்த முறை அவசியம் அழைத்து செல்கின்றேன், சரியா? அடுத்த முறையா? நிஜமாக? நிஜமாகத்தான். அடுத்த முறை நாம் இருவரும் கோயிலுக்கு செல்வோம். ஆம், செல்லலாம். அப்படி என்றால் சரி, செல். சமாதான கலையையும் நான் அறிவேன் என்று என்னை பார்த்து இப்பொழுது கூறாதீர்கள். என்னவென்று கூறுவேன் ஜோதா பேகம்? என்னிடம் இதயம் இருக்கிறது என்பதை நீங்கள் தானே எனக்கு உணர்த்தினீர்கள்.
அதனால் தானோ என்னவோ என் இதயத்தில் என்ன இருக்கிறது என்பது தங்களுக்கு நன்றாக தெரிந்து விடுகிறது. நீங்கள் ஒப்பற்ற கலைகள் அறிந்தவர் என்பதை ஒப்புக்கொள்ளத்தான் வேண்டும். கோபப்பட்டு புரிய வைக்க வேண்டிய சில விஷயங்களை நீங்கள் கோபப்படாமல் அன்பின் வழியிலேயே அனைவருக்கும் புரிய வைத்து விடுகிறீர்கள். வாருங்கள். ருக்கையா பேகம். ஜலால், தாங்களே வந்து விட்டீர்கள். இப்பொழுதுதான் உங்களை நினைத்தேன். உங்களிடம் வந்து ஒரு விஷயம் பேசலாம் என்றிருந்தேன். பிரமாதம். நானும் உன்னோடு சற்று பேச வேண்டும். கூறுங்கள். ருக்கையா, நமக்கு பிறக்க போகும் குழந்தையின் நலனுக்காக நமது ஜோதா பேகம் அவர்கள் கோவிலில் பூஜை ஏற்பாடு செய்திருக்கிறார். அதனால் நானும் ஜோதா பேகமும் இன்று கோவிலுக்கு செல்கிறோம். இன்று பூஜை செய்ய வேண்டியது அவசியமா? நான் உங்களுடன் சந்தோஷமாக பொழுதை கழிக்க வேண்டும் என்று ஏற்பாடு செய்திருக்கிறேன். அதோட ஜோதா பேகமும் இங்கு இருக்க மாட்டார். பிறகு என்னை யார் பார்த்துக் கொள்வார்கள்? ஆச்சரியமாக இருக்கிறது. ஜோதா பேகமும் இதைத்தான் கூறினார். பூஜையில் கணவன் மனைவி இருவரும் இருக்க வேண்டுமாம். நல்ல வேளை, சலிமா பேகம் இதற்கு தீர்வு கூறினார். என்று அவர் உன்னை பார்த்துக் கொள்வதாக கூறினார். உனக்கு துணையாக நானும் இருக்க போகிறேன். உன்னோடு நிறைய விஷயங்கள் பேசி வெகு நாட்களாகி விட்டது. நீ வேண்டுமானாலும் பா, ஜலால் ஜோதாவை மறந்து விடுவோம். நாங்கள் சென்று வருகிறோம். ஹுதாஃபிஸ். ஜாக்கிரதையாக பார்த்துக்கொள். ஆகட்டும். வாருங்கள் ஜோதா பேகம். ஜோதாவும் ஜலாலும் சேர்ந்து செல்கின்றார்களா? அவர்கள் இருவரையும் நான் அழித்து விடுவேன். முக்கியமாக ஜலாலை விட மாட்டேன். அனைவரையும் விட இவன் தான் எனக்கு முக்கிய எதிரி. முகலாய ராஜ்யத்தின் கொடி. விரைவிலேயே இந்த முகலாய ராஜ்யம் இதே போல் எரிந்து சாம்பல் ஆகிவிடும். நான் இந்த முகலாய ராஜ்யத்தோடு சேர்த்து அந்த ஜலாலையும் எரித்து சாம்பலாக்கி விடுவேன். ஷேன்ஷா, கூறுங்கள் ஜோதா பேகம், நீங்கள் ஓய்வெடுக்க வேண்டுமா? இல்லை, நான் உங்களிடம் ஒன்று கூற வேண்டும். கூறுங்கள். நீங்கள் இவ்வாறு என்னுடன் வருவதை நினைத்து எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளது. வணக்கம் ஷயன்ஷா. அம்பிகையின் அருள் உங்கள் இருவருக்கும் பரிபூர்ணமாக கிட்டட்டும். தாங்கள் எந்த குழந்தைக்காக பூஜை செய்ய இங்கு வந்துள்ளீர்களோ அந்த குழந்தையை அகிலமே போற்றட்டும். அதோடு தங்கள் கர்ப்பத்தில் வளரும் குழந்தையும் இந்த அகிலமே போற்றும் வீரனாக பலம் வரட்டும். பண்டிதரே, தங்களுடைய ஆசீர்வாதத்திற்கு மிக்க நன்றி. எங்களுடைய குழந்தை இந்த பூமிக்கு வந்தவுடன் நிச்சயமாக இங்கே தரிசனம் செய்ய மீண்டும் வருவோம். வாருங்கள் ஷயன்ஷா, பூஜையை ஆரம்பிப்போம்.
அப்பாலகனை பற்றி தாங்கள் என்ன எண்ணுகிறீர்களோ அதை ஒருவர் மற்றவர் காதில் கூறுங்கள். என் கோரிக்கை என்னவென்றால் என் மகன் என்னை விட உங்களிடம் அதிகமாக குறும்பு செய்ய வேண்டும். அந்த குதாவின் கருணையால் அவன் எப்போதும் உங்களுடனே இருக்க வேண்டும். என்னை விட அதிகமாக அவன் உங்களை நேசிக்க வேண்டும். நம்முடைய குழந்தைக்கு இந்த உலகத்தில் உள்ள அனைத்து சௌபாக்கியங்களும் கிட்ட வேண்டும். அவன் மிகப்பெரிய வீரனாக வேண்டும். மிகப்பெரிய வீரனாக, ஒரு ஷேன்ஷாவாக, நல்ல மனிதனாக இருக்க வேண்டும். இந்த உலகத்தையே நேசிக்கும் நல்ல மனிதனாக இருக்க வேண்டும்.